ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தாழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நேற்று நான் டபுள் பீன்ஸ் பிரியாணி போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன் இது கூட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நாளைக்கு ரெசிபி அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி அரைச்சி எடுக்க போகிறோம். நல்ல சூடான பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. எள்ளு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதை தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போது இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய், நீங்கள் நீட்டாக இருக்க கத்திரிக்காய் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் எல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் இந்த மாதிரி இந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது இந்த கத்திரிக்காயோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு, முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்திலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் கத்திரிக்காயில் புளி தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளின்ற கணக்கில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளியிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் இந்த மசாலாவில் சேர்த்து வதக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போது இது நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சேர்த்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் உடையாமல், கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்க்குறேன். இதில் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனா கூட கொஞ்சமாக வெல்லத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த காரத்தோட இந்த இனிப்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இதை சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கடைசியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலை, எள்ளு, அதுக்கப்புறம் வெந்தயம், இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி தான் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு ரொம்பவே டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் எல்லா விதமான பிரியாணியோடையும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணியிலேருந்து மட்டன், சிக்கன் பிரியாணி எது பண்ணாலும் நம்ம இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். பண்ணும்போது எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.